ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க செய்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். நம்பிக்கை இல்லாத நேரங்கள், நெருக்கத்தின் நேரங்கள், வேதனையின் நேரங்கள், உபத்திரவத்தின் குகைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வாழ்க்கையின் அஸ்திபாரம் அசைகிறதே, நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி யோசனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, உங்கள் பாரம் உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறதா, வேதனையை கொடுக்கிறதா? வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் எப்பொழுதும் கூட இருக்கிறவராகவே ஒருவர் எப்பொழுதும் நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாரையும் அவருக்குள் அழைத்து கொள்ளுகிறார். தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், அவர் ஒருவர் மாத்திரமே ஞானமுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஞானத்தை நமக்குள்ளாய் வைக்கிறவர். ஞானமாய் காரியங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் இயல்பான சூழ்நிலைகளாய் மாறும். மாற்றத்தை கொடுக்கிறவர் தான் அவர். மாறாத வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படி அழைக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் எல்லாரும் ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும், எங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் மறைந்து போகும், இன்னல்கள் காணாமல் போய்விடும், நன்மை எங்களை வந்து சேரும் என்று சொல்லி அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கொண்டு போய் விடுகிறவராய். யோசிக்கும் இடம் எதுவோ என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய யோசனையில் அவர் செயல்படுகிறவர். ஏனென்றால் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர் என்ற வல்லமை உள்ள வார்த்தைக்கு அடையாளமாய் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். நம் அருகில் அவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு போய் விடுகிறேன். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் சின்ன பிள்ளைகளிலிருந்து நம்ம சொல்லுவோம். அப்படியே தலைகீழா சொல்லக்கூட எல்லாருக்குமே தெரியும். சொல்லும் பொழுதே நமக்குள்ளாய் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதை புரிஞ்சு சொல்கிறோமோ புரியாமல் சொல்கிறோமோ அது தெரியலை. ஆனால் புரிந்து சொல்வோம் என்றால் அதற்குள்ளா இருக்கிற டன் கணக்கில் இருக்கிற நன்மைகள் அத்தனையும் நம்மை வந்து சேரும். தாவீது வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்புவதற்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையின் அஸ்திவாரம் அசைந்து போயிற்று. காடு மேடாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். அவர் பெற்ற பிள்ளை அவருக்கு எதிரியாய் வந்து நின்று கொண்டிருந்தான். எப்படி இருக்கும் நிலைமை யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட அநேக பெற்றவர்கள் தங்கள் பெற்றெடுத்த பிள்ளையினால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க, வெளியே தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. பெற்றவர்கள் சொல்லுவதற்கு முடியாதபடி மனம் பொறுமை கொண்டு இருக்கிற எத்தனையோ பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கும் தகப்பன் இயேசுதான், வயது குறைந்த இளையவர்களுக்கும் தகப்பன் இயேசுவாய் இருக்கிறார். சிறு பிள்ளைகள் கூட இயேசுவை ஏசப்பா என்று அழைக்கிறார்கள். அப்பாவின் முகம் மாறாதவராய் நமக்கு அவர் வெளிப்படுகிறார். அப்படித்தான் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும், அஸ்திபாரமே அசைந்த நிலைமையில, இனி நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமையில ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார், அசைவற்ற அஸ்திவாரமாய். ஏனென்றால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு சுற்றி சூறாவளிகள் சூழ்ந்து வந்தாலும், மழை பெய்து கொண்டே இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சேதமும் வராதபடி காக்கும். அப்படித்தான் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் அஸ்திவாரமாக கொண்டு வாழும் பொழுது அசைவற்ற நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உலகம் நம்மை பார்க்கிற விதம் வேற, ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற விதம் வேற. ஹல்லேலூயா. தாவீது அருமையாய் பாடினார், கர்த்தர் என் மெய்ப்பர், கர்த்தர் எனக்கு மெய்ப்பர் என்று சொல்லி அநேக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பராயிருந்த தாவீது சொல்லுகிறார். தன்னை ஒரு ஆடாக உருவகப்படுத்தி கர்த்தரை மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு.
ஏனென்றால் அவர் நமக்காக பஸ்கா பலியாய் பலியிடப்பட்டார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல நமக்காக அவர் பலியிடப்பட்டதுனால தான், நமக்காக இந்த பூமியில் இரத்தத்தை சிந்தினதுனால தான் பிதாவாகிய தேவனுடைய முழு அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அது நிமித்தமாய் இந்த பூமியில் எந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கவில்லையோ அவைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் வந்திருக்கிறார். அப்படி அவர் பாடுகிற பொழுதுதான் அதே சங்கீதம் 23:2 அதிகாரத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். மேய்ச்சல் இல்லாத இடத்துல எப்படி ஆடுகள் மேய முடியும்? புல் இருந்தால் தானங்க மேய முடியும். வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா? இல்லை. அப்போ வனாந்திரத்தில் இருக்கிற ஒருவருடைய கரத்தை பிடித்து அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அதே நீங்கள் ரிலேட்டடாக எடுக்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 2 அதிகாரம் 14 வசனம், இதோ நான் அவளுக்கு நயம் காட்ட வேண்டியது இருக்கிறது. வனாந்திர வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவளுக்கு நயம் காட்டுகிறார். அவளை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுகிறேன். பட்சமாய் பேச வேண்டிய தேவனாய் அவர் இறங்கி வருகிறார். வனாந்திர வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மேய்ச்சலுள்ள நிலத்திலே பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகாரின் அழுகுரல் மாத்திரமே அங்கே கேட்கிறது. சுற்றி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகார் அழுது கொண்டு இருக்கிறார். அவளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அங்கே இல்லை. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் திறக்கப்படலை. ஆனால் அவளுடைய அழுகுரலின் சத்தத்தை கேட்ட கர்த்தர் அவளுக்கு முன்பாக இருந்த அவளுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை அவளுடைய கண்கள் பார்க்கும்படி செய்தார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் கொண்டு போய் விடுகிறவர். நாம போகணும், கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் நமக்கு ஒரு லிஃப்டை கொடுக்குறாருங்க. உயர்வை லிஃப்டில் கொண்டு வருகிற தேவன். ஏணியில் ஏறினா கஷ்டப்பட்டு தானே ஏறுவோம், எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் லிஃப்டில் ஏறிட்டோன்னா டக்குன்னு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். ட்ராவல் கூட எடுத்துக்கோங்க. பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ நாளிகை ஆகிறது, ட்ரெயினில் போகும்போது நாளிகை ஆகிறது. ஆனால் அதே ட்ராவலை நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா எவ்வளவு ஈஸியாய் போய் சேர்க்கிறோம் பாருங்க. அதே போல தான் கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு போக வேண்டுமோ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு. அதனால தான் அவர் சொல்றார், பட்சமாய் பேசுங்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னார் ஏசாயா 40 அதிகாரத்தில், எருசலேமுடன் பட்சமாய் பேசி என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏனென்றால் ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாய் தேர்தலற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை தான் தேற்றினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆறுதல் கொடுத்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அந்த நம்பிக்கையின் அஸ்திபாரம் திடமா இல்லை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து வீழ்ந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து வீழ்ந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஒருவரை நம்பினால் போதும். உலகத்தில் 1000 நபர்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் நமக்கு நம்பிக்கையற்றவர்களாய் காணாமல் போய்விடுவார்கள். திரும்பி பார்க்கிற திசையில் ஒருவருமே இல்லை. திகைத்து நிற்கிறோம், கலங்கி நிற்கிறோம். இவர்கள் அன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தாங்களே, இவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்களே, ஆனால் அவங்கள தேடி வருகிறேன் காணவில்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுப்பார் என்றால்
வாக்குத்தத்தமானது உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை உங்களுக்குள் உறுதிப்படுத்துகிறது. உங்கள் எதிர்கால திட்டத்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது தான் வாக்குத்தத்தம். அதனால தான் எப்பொழுதுமே ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுப்பது உண்டு. ஏனென்றால் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் என்றால் அது அசையாமல் உறுதியாய் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் அந்த வார்த்தை உங்களை சேர்த்துவிடும். எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு போக வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் அந்த வார்த்தை உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும். அமர்ந்து தண்ணீரண்டை கொண்டு போகிறவர் பட்சமாய் பேசுகிறார். அவ்விடத்திலிருந்து அங்கு சொல்றாரு, எப்படி ஆகாருக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை அவர் திறந்தாரோ அதே போல ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார். அதாவது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களே அவளுக்கு அடையாளம் தெரியாமல் இருந்தது. எங்கே இருக்கிறது உங்க ஆசீர்வாதங்கள், எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறான். ஆனால் தேவனுக்கு தெரியும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திற்குள்ளே அவர் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அவள் தன் இள வயதில் எகிப்திலிருந்து வரும்போது பாடினது போல பாடுவாள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பாடுவாள். அவள் வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது. அவள் பாடலும் ஆடலுமான வாழ்க்கை வாழப்போகிறாள் என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஏனென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாங்க, அங்கே ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார், எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் தான் அவர் மோசையை சந்திக்கிறார். மோசைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல தான் உண்டாகுது. அங்கே பார்த்த உடனே மோசை முக்காடு போட்டுக்கொள்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஏய் உன் முக்காடெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா. அதில் சொல்வார் பாருங்க, அவன் நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மோசே மூடிக்கொண்டான். ஆனால் மோசையின் காலத்தில் நீங்களும் நான் வாழவில்லை. முகத்தை மூடிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து நம்மை கொண்டு வந்து விடவில்லை. சுயாதீனமுள்ள கிறிஸ்தவர்களாய், சுதந்திரமுள்ள கிறிஸ்தவர்களாய், இயேசுவை எப்பொழுதும் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கைக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறார். பாருங்க, அவன் முகத்தை மூடி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை சொல்றாரு, 8ஆம் வசனம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவேன். இன்னைக்கு கூட பல மனுஷிக வல்லமைகள், ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இவங்க கேட்டு நடக்கணும். அவர் தப்பாக சொன்னாலும் இவங்க ஆமான்னு சொல்லணும், கரெக்டாக சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். காரணம் என்ன? அங்கே வேலை பார்க்கறது நிமித்தம் அவங்க அந்த மாதிரி சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். எந்த மனுஷிக வல்லமைகள் குடும்பங்களில் கூட கணவன் மனைவியை அடிமைப்படுத்தலாம், மனைவி கணவனை அடிமைப்படுத்தலாம், மாமியார் மருமகளை அடிமைப்படுத்தலாம், மருமகள் மாமியாரை அடிமைப்படுத்தலாம், பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் கர்த்தர் உடைக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் விடுதலை உண்டாக்கும்படிக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, ஒருவேளை இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணணுமா, இல்லை தொடர்ந்து இங்கே தான் ஒர்க் பண்ணணுமா, இல்லை வெளியே போகணுமாங்கிற கேள்விக்குறியோடு கூட ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொண்டு போய் விடுவார். அவர் அந்த இடத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய அந்த இடம் இப்படிப்பட்ட அசுரமான எதிரிகள் சூழ்ந்த இடம்தான். ஆனால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி வந்துட்டேனா? காரணம் என்னன்னா, அவங்க இந்த இடத்துல இருக்கிறது என் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. அவங்களுடைய கூக்குரலை நான் கேட்டுட்டேன். அதனால் அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும்படி வந்திருக்கிறேன். கொண்டு போகிறவர் இருக்கிற இடத்துல வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16, 17 நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல லோத்து இடத்துல வந்து சொல்லும் பொழுது லோத்துக்கு அங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. கண்ணுக்கு குளிர்ச்சியான இடத்தை லோத்து தெரிந்தெடுத்தார்.
ஆதியாகமம் 19 அப்படியே அவர் தேவ தூதர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறார். ஏனென்றால் லோத்து அந்த இடத்துல வச்சா லோத்து குடும்பமாக போயிடுவான். அப்போ அழிவிலிருந்து காக்கும்படிக்கு, இன்றைக்கு குடும்பமாய் அழிவிலிருந்து காக்கப்படும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்திற்கு இறங்கி வருகிறார். லோத்தினுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் அவர் இறங்கி வந்தார். லோத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வந்தார். 16 17 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? சோதோம் கோமராவில் இருந்தால் எல்லா ஜனங்களோடு கூட அழிக்கப்படலாம். ஒருவேளை இந்த நிமிஷத்தில் இன்னொரு பயங்கரமான உபத்திரவமான இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கலாம். கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த இடத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு, கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு, எப்படி லோத்தை கர்த்தர் விடுவித்தாரோ அப்படியே கர்த்தர் இறங்கி வருகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆமேன், ஹல்லேலூயா. யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் நமக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா அவர் சொல்லுகிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நான் டைரக்டாக இறங்கி வந்து அவர்களுக்கு நான் பதில் செய்துக்கிடுறேன். நீ பதில் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத ஒன்றில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. பாருங்க, அங்கே லோத்து தாமதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவனுடைய கையையும் அவன் மனைவியினுடைய கையையும் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். எந்த பட்டணத்துக்குள்ளே இருக்க வேண்டுமோ அந்த பட்டணத்துக்குள்ள உன் ஜீவன் தப்புவிக்கும்படிக்கு, உன் ஜீவனை காக்கும்படிக்கு எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். லோத்துடைய ஜீவன் தப்புவிக்கப்படும்படி, லோத்தை மாத்திரமல்ல லோத்துடைய குடும்பத்தையே அவர் காப்பாற்றினார். ஒரு மனுஷனுக்காக அந்த குடும்பம் முழுவதையும் காக்கிற கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் பேசுகிறவர், ஆதரவாய் பேசுகிறவர், அன்பாய் பேசுகிறவர், துணையாய் நிற்கிறவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். இந்த சத்தம் தெளிவாய் கேட்டு இருக்கும் என்றால், லோத்துடைய காதுகள் அது விழுந்திருக்குன்னா லோத்து தாமதம் பண்ணியிருக்கிற மாட்டார். இன்றைக்கும் கூட அநேக காரியங்களை நீங்கள் தாமதித்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தாமதத்தோடு இருக்கிறீங்க. நிறைய பேர் வீட்டு வாடகைக்கு போகும்போது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கிறது வழக்கம். ஆண்டவரே, இந்த வீடை நாங்கள் மாற்றட்டுமா? ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். வீடு மாற்றும் போது கர்த்தர் பேசுவார், இந்த வீட்டுக்கு போ, இந்த வீடு இப்படி இருக்கும். அப்போ நம்ம எப்படியெல்லாம் கேட்கிறோமோ அப்படியெல்லாம் அவர் கொடுக்கிற தேவன். குடியிருப்பின் எல்லையை அவர்தானே நமக்கு நியமித்து கொடுக்கிறார். நம்ம எங்கே வாழணும், எப்படி வாழணும், எல்லா திட்டமும் எல்லா தீர்மானமும் அவருக்குள் பொதிந்து கிடக்கிறது. ஏராளமான நன்மைகளை அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் நமக்காக. நாம தான் பல காரியங்களில் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தாமதித்து கொண்டிருந்த போது அங்கே தேவதூதன் இறங்கினார். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கினார். இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நம்முடைய எல்லைக்குள்ள அனுப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தாமதம் வேண்டாம். தாமதம் இல்லாமல் காரியங்களை முடிக்கும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். ஆனால் இதே போல தேவன் கொண்டு போய் நமக்கு உயர்வை கொடுப்பார். ஆனால் பிசாசும் என்ன செய்வான்? கொண்டு போகிறவனாய் வெளிப்படுவான். ஆனால் பயப்படனே அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தெளிவாக அங்கே நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வனாந்திரத்தில் போய் உபவாச நாட்களை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே தான் இரவும் பகலும் அவர் உபவாசம் முடிச்சுட்டு வரார். அவருக்கு பயங்கர பசி. அப்போ பாருங்க, அதே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பிசாசு கொண்டு போகிறான். நம்மையும் அறியாமல் சில நேரத்தில் அந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னே நமக்கு தெரியலைன்னு யோசிப்போம். ஆவியானவர் நடத்துகிறபடி தான் நான் நடந்துட்டு போனேன், ஆனால் அந்த செகண்டில் என் ஹார்ட் எப்படி போச்சுன்னே தெரியலை. அப்படியே போயிருப்போம். அங்கே ஒரு விபத்து, ஒரு ஆபத்து நேரிட்டு இருக்கும், நமக்கு புரியாது. ஏனென்றால் அந்த சடுதி நேரத்துக்குள்ளே பிசாசுனுடைய அங்கே உட்புகுதல் உண்டாயிருக்கும். ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் குமாரனை தன்னுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற அனுப்பினபடினால அங்கே பாருங்க, பிசாசு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் நிறுத்தி
அதே 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பிக்கிறான். கொண்டு போகிறான், பிசாசும் கொண்டு போவான். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் விடுங்கப்பா, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுங்க. அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு எட்டுகிற நிலைமையில் இல்லை. ஆனால் அதையெல்லாம் கொண்டு போகிறதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட துணை செய்கிறார். அதே வேளையில் பாருங்க, ஆரம்பம் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பிசாசு அவரை கொண்டு போய் உப்பரிக்கையில் நிறுத்துறான், ராட்சியங்களை காண்பிக்கிறான். அப்படி பிசாசு கொண்டு போய் விடும் பொழுது வார்த்தையினால் ஜெயித்தார், வார்த்தையினால் ஜெயம் எடுத்தார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க முடியும். அநேக நேரத்தில் ஜெயத்தை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் கொண்டு போய் விடுவது யார் என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த நன்மையான அறிவினால் கர்த்தர் நம்மை நிரப்பட்டுமே. ஏன்னா வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆவியானவர் வரும் பொழுது நம்ம எங்கே கொண்டு போய் விட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். நானே வாசல், வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னார். உள்ளேயும் மேய்ச்சல் தான், வெளியேயும் மேய்ச்சல் தான். இப்படி மேய்ச்சலை கண்டடைய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், குழப்பமான இடத்துல கொண்டு போய் நம்மை விட்டு விட்டு அவர் ஓடி வந்து விடுகிறவர் அல்ல. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் அவர்தான். அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர் வாக்குறுதி கொடுத்தார் என்றால் அவர் அரசியல்வாதி அல்ல, அதை மறந்து போகிறதுக்கு மனுஷன் அல்ல, அதை மறுத்து விடுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் மறுக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஒருபோது மறக்காத தேவன். வாக்குத்தத்தத்தை நினைவில் வைத்து நம்ம மேலே அவர் வைத்த நினைவுகள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். மனுஷன் நம்ம மேலே வைத்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள். அதனால் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை நம்மேல் வைத்திருக்கிற தேவன் நன்மையானவர்களை செய்யும்படி நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே நீர் கொண்டு போய் நிறுத்துகிறவர். எங்கே எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறேன். எகிப்தின் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னீர். வழியிலே வனாந்திரம் வரும், வழியிலே செங்கடல் வரும், வழியிலே யோர்தான் பிரவாகித்து ஓடும் என்று நீர் சொல்லவில்லை அப்பா. ஆனால் என் கர்த்தாவே, அந்த வழி இல்லாத இடத்துல வழிகளை திறந்தீர். அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ சரியாய் சேர்த்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தவறு செய்யாத தேவன், தவறே இல்லாதபடி நடத்துகிற தேவனுடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொண்டு போய் விடுகிறவர். ஹல்லேலூயா.